சின்னஞ்சிறு கதைகள். இதுக்கு முன்னாடி 7 கதை. விதவிதமான கதைகள். ஒவ்வொரு கதையிலும் ஒரு பாடம். இத தமிழ்ல சொல்லியிருக்கேன். இப்ப ஆங்கிலத்திலயும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க இந்த வீடியோவ பாருங்க. பிடிச்சா அத மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. குறிப்பா வளரும் குழந்தைகளுக்கு காட்டுங்க. அவங்களுக்கு இதிலிருந்து கத்துக்கிறதுக்கு நெறைய கிடைக்கும். இன்னைக்கு ஒரு ஆங்கில புத்தகத்த படிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு அருமையான வரி. "If you are not happy with what you have, you will not be happy whatever you may get in future." அதாவது, இப்போ உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னாக்க, மகிழ்ச்சி இல்லைன்னாக்க, எதிர்காலத்துல எவ்வளவுதான் கிடைச்சாலும், என்னதான் கிடைச்சாலும் அதனால ஒண்ணும் மகிழ்ச்சி வந்துடாது. இத படிச்சதும், நான் சின்ன வயசுல கேட்ட ஒரு அருமையான கதை ஞாபகத்துக்கு வந்தது. அத உங்கள்ட்ட ஷேர் பண்றேன் இன்னைக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கணவனும் மனைவியும் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வேலை பார்த்து முடிச்சுட்டு அப்படி உள்ள வரும்போது கதவ திறந்த உடனே பார்த்தா, ஒரு சின்ன துணிப்பை இருந்தது. அதுல கோல்டு காயின்ஸ். பார்த்தோன்னே 2 பேருக்கும் பெருத்த ஆச்சரியம். யார் இத கொண்டு வந்து இங்க வச்சுட்டு போனாங்க? எப்படி வந்தது இது? அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் சந்தோஷத்துல அத எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு, அவன் பையன், பொண்ணு எல்லாரும் 4 பேரும் உட்கார்ந்து அத பார்த்து பார்த்து ரசிச்சாங்க கோல்டு காயின். அப்புறம் எண்ணி பார்க்கலாம். அப்படின்ட்டு அப்படி கையில அப்படி பார்த்துட்டு, எப்படியும் ஒரு 100 காயின் இருக்கும். அப்படின்ட்டு எண்ண ஆரம்பிச்சாரு. அவரு எல்லாரும் நீங்கலாம் தள்ளி போங்க. நான் உட்கார்ந்து எண்ணப் போறேன். அப்படின்னுட்டு எண்ணி பார்த்தாரு. வரிசையா எண்ணிட்டே வந்தாரு. 80 தாண்டிடுத்து. 100 இருக்கும், 100 இருக்கும் அப்படின்னு எண்ணுங்க எண்ண 99 தான் இருந்தது. எவ்வளவு இருந்தது? 99. 100க்கு 1 குறைச்சல். அத அவரால ஜீரணிக்க முடியல. ஒய்ஃப்ட்ட குடுத்து நீ எண்ணி பாரு அப்படின்னாரு. அவங்களும் எண்ணி பார்த்துட்டு 99 தான். அப்படின்னு திரும்ப எண்ணி பார்த்தாங்க. 99 தான் இருக்கு அப்படின்னுட்டு. மைண்டுக்குள்ள அது எப்படி ஒரு 100ன்னா அது ஒரு நம்பர். அது என்ன நம்பர்? எப்படி? எங்க இருந்து? இல்ல இங்க மூலையில. அப்படின்னுட்டு ஒரு காயின் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துட்டு வரும்போது எங்கேயாவது கீழ விழுந்திருக்கும். இல்ல கொண்டு வந்து வச்சவங்க வரும்போது எங்கேயாவது தோட்டத்துல விழுந்திருக்கும். அப்படின்னு அன்னைக்கு நாள் பூரா தேடி அலைஞ்சாங்க அந்த ஒரு காயின. இது ஒரு சின்ன கதை தான். ஆனா இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில பல செல்வங்கள பெற்றிருந்தாலும் இது கோல்டு காயின்ங்கிறதுக்காக இல்ல. இந்த செல்வம்ங்கிறது வெறும் பணச்செல்வம் இல்ல. பொருட்செல்வம் அல்ல. அதை விட மிகுந்த செல்வங்கள் பலதும் இருக்கு. அறிவு செல்வம், குழந்தை செல்வம், அது மாதிரி எவ்வளவோ செல்வங்கள் இருக்கு. எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும், அந்த கிடைக்காத அவங்க ஒரு நாள் தான் தேடினாங்க இந்த கதைப்படி. ஆனா நம்மள்ல பல பேரு வாழ்க்கை முழுக்க அந்த உண்மையா அது இருக்குதா? காணாம போச்சா? கீழ விழுந்ததா? தெரியாது. அந்த இல்லாத ஒரு காயின தேடி அலைஞ்சு, நொந்து நூடுல்ஸ் ஆயி, இந்த 99 காயினையும் அதோட பலனையும் அனுபவிக்க முடியாம, வாழ்க்கை முழுக்க அந்த ஒரு காயின தேடிட்டு இருக்கோம். நம்மள்ல பல பேர், பல சமயங்கள்ல இது மாதிரி தான். இனிமேலாவது இந்த ஒரு காயின தேடி அலையாம வாழ்க்கையில இருக்கிற செல்வங்கள வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோமா? நன்றி. மீண்டும் சந்திப்போம்.